Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஒன்று நிச்சயமாக இருக்குது. நிதிஷ்குமார் அவர்கள் மீது ஒரு அதிருப்தி பெரிய அளவில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல ஒரு 25 இயர்ஸாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆட்சி பண்ணுறாரு. இன்னொன்று அவரோட ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ், இங்கே இருக்கிறது அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது, திருப்பி அங்கே போகிறது. அதுக்கப்புறம் அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கு. 2024 தேர்தலே பார்த்தீங்கன்னா பீகாரில் பெருமளவுக்கு அவங்களால அந்த இதை உடைச்சிட்டு போக முடியல காங்கிரஸ் ஆர்ஜேடினா. பட் ஓரளவுக்கு ஜெயிச்சாங்க. யூபி மாதிரி அவங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை வந்து பீகார் கொடுக்கல. பட் அது வந்து நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு இமேஜ் அப்போ வந்து பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ வந்து அதை ஹெல்ப் பண்ணுமா? இந்த பீகார் எலெக்ஷனை மையமாக வச்சு தான் 2 பட்ஜெட்லேயும் பீகாருக்கு ஏகப்பட்ட நலத்திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாமா சார் எலெக்ஷனை? சத்தியமா, நிச்சயமா, அதில் என்ன சந்தேகம் இருக்கு? அண்ணாமலை அவர்களே வந்து ஒரு தேசிய பொதுச் செயலாளராக வாய்ப்பு இருக்கு. இல்லை, தேசிய பொதுச் செயலாளர் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அது யாருமே மறுக்கலை. ஓகே, ஏன்னா இங்கேருந்து ஸ்டெப் அப் பண்ணால் மேலே உயர்ந்த பதவி தான். இல்லை, அவருக்கு ஒரு தேசிய பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஏதாவது கொடுக்கலாம், இல்லை ஒரு புது போஸ்ட்டாக கிரியேட் பண்ணி எல்லா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லியும் கொடுக்கலாம். திருபுவனம் லாக்அப் டெத்தில் ஏன் வந்து பாஜக போராட்டமே பண்ணல, அதிமுகவோடு இணைந்து ஏன் இவ்வளவு லேட்டாக போராட்டம் பண்ணுறாங்கங்கிற கேள்விகள்லாம் வைத்து கொண்டிருக்காங்க. பாஜக செயலிழந்து விட்டது கட்சியாக அண்ணாமலை இருந்திருந்தால் முதல் ஆளாக அவர் போயிட்டு அஜித்குமார் வீட்டில் அவங்க அம்மாவை போய் பார்த்துருப்பாரு அப்படிங்கிற. ஏன்னா ஆப்போசிஷன் இதில் கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அக்டோபர் மாதம் பீகார் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. குறிப்பாக பீகார் களம் என்பது எப்படி சார் இருக்குது? பாஜக கூட்டணி, அதே போல் வந்து ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது? குறிப்பாக சிராக் பஸ்வானுடைய ரோல் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது சார் பீகாரில்? இல்லை, நீங்கள் பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஒன்று நிச்சயமாக இருக்குது. நிதிஷ்குமார் அவர்கள் மீது ஒரு அதிருப்தி பெரிய அளவில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஒரு 25 இயர்ஸாக ஆட்சி பண்ணிக்கிட்டு ஆட்சி பண்ணுறாரு. இன்னொன்று அவரோட ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ், இங்கே இருக்கிறது அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது, திருப்பி அங்கே போகிறது, இது போன்ற விஷயங்கள். பிரதமர் நரேந்திர மோடி மீதான முதல் விமர்சனங்கள், அதன் பிறகு அவரோடு நட்பு பாராட்டுவது, பின்பு பகை பாராட்டுவது, மீண்டும் நட்பு பாராட்டுவது, இது போன்ற விஷயங்கள். அதுக்கப்புறம் அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக மாறி இருக்குது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கூட வந்து இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு யாத்திரை எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு கொஞ்சம் அது டஃப்பான ஒரு எலெக்ஷனாக தான் இருக்கும். இன்னொன்று வந்து சீட் நெகோசியேஷன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா என்ன தான் நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களாங்கிறது முதல்ல பார்க்கணும். நிதிஷ்குமார் ப்ரொஜெக்ட் பண்ணால் தான் பிஜேபி அலையன்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். நான் சென்டரில் வந்து நிதிஷ்குமார் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காரு, ஒரு 2 எம்பிக்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஸ்டேட்டில் வந்து நிதிஷை ப்ரொஜெக்ட் பண்ணலை, ஒரு சிஎம் வேட்பாளராக நிதிஷை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணாலும் கூட அவருக்கான ஆதரவு, அவருக்கு வந்து வயசாயிட்டுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் குழப்பி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் அவர் மீது இருக்கிறது. ஆட்சி மீதே விமர்சனங்கள் நிறைய இருக்குது. ஓகே, அந்த ஒரு 25 இயர்ஸ் ஒரு நீடித்த ஆட்சியின் காரணமாக ஒரு பெரிய இன்கம்பன்சி உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணி மாறிக்கிட்டே கூட்டணியில் இன்னொரு கூட்டணிக்கு போகிறது, திருப்பி அந்த கூட்டணியிலேருந்து இங்கே வர்றது, இது போன்ற விஷயங்கள்லாம் மக்கள் பெருமளவில் ரசிக்க மாட்டாங்க. ஓகே, பாடலிபுத்திர பல்திராம்னு ஒரு மிகப்பெரிய. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அலைனா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது கண் கூட பார்க்க முடியுது. ஓகே, பட் கடந்த முறை தேர்தலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 இடங்கள் தான் 2 அலையன்ஸ்க்குமே வித்தியாசம். தோல்வியே வந்து இவங்க 110, அவங்க 125. ஸோ இப்போ வந்து அந்த கேப்பை எப்படி ஆர்ஜேடி காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து பிரிட்ஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 2024 தேர்தலே பார்த்தீங்கன்னா பீகாரில் பெருமளவுக்கு அவங்களால அந்த இதை உடைச்சிட்டு போக முடியல காங்கிரஸ் ஆர்ஜேடினா. பட் ஓரளவுக்கு
ஜெயிச்சாங்க. யூபி மாதிரி அவங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை வந்து வெற்றி. பீகார் கொடுக்கல. பீகார் கொடுக்கல. பட் அது வந்து நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு இமேஜ் அப்போ வந்து பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ வந்து அது ஹெல்ப் பண்ணுமா? ஏன்னா இது Okay. அசம்பிளி எலெக்ஷன்ஸ். ம். இங்கே வந்து தேஜஸ்வி யாதவுக்கு கொஞ்சம் ஆதரவு இருந்ததை நம்ம முன்னரே பார்த்தோம். ஆமா. இன்னொன்று பிஜேபியினுடைய அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் அவர் எடுத்து காட்டும் போது அவருக்கு ஓரளவுக்கு ஆதரவு கிடைக்குமா? கடந்த Okay. முறை மாதிரி இப்போ வந்து தேஜஸ்வி யாதவும் காங்கிரஸும் வந்து கொஞ்சம் செயலிழந்து இல்லை. ம். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் active-ஆ தான் செயல்படுறாங்க. இருக்காங்க. ஆக்டிவாக இருக்கிறதுனால அவர்களுக்கான வாய்ப்புகளும் இந்த முறை அதிகமாக பார்க்கப்படுது. ஓகே சார். குறிப்பாக தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு வேலைவாய்ப்பின்மை பிரச்சனையை ஒரு மிகப்பெரிய அளவில் கவனம் செலுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஃபயர் ஆரேட்டராக வந்து தேஜஸ்வி யாதவ் இருக்காரு. காங்கிரஸ் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க போல இருக்கே சார். நாங்கள் தான் வந்து முடிவு பண்ணுவோம், முதல்வர் வேட்பாளர் யாருன்னு நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சச்சின் பைலட் மாதிரியான ஆட்கள் வந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே. இல்லை, வாய்ஸ் கொடுக்கறது வேற. இங்கே கூட தான் பிஜேபி பேசுகிறாங்க, அடுத்த முதல்வரை நாங்கள் தான் தீர்மானிப்போம், ஓகே, என்டிஏ தான் பார்லிமெண்ட்ரி போர்டு தான் வந்து முதல்வர் என்டிஏ கேண்டிடேட்டையே சூஸ் பண்ணுவோம்லாம் எச் ராஜா பேசுகிறாரு. அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக இபிஎஸ் என்ன சொன்னார்? தனிப்பெரும்பான்மை ஆட்சி வரும்னு சொன்னார். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வாய் திறக்கிறதே இல்லை 4 நாளாக. அதனால் எந்த கட்சிக்கு அங்கே பெரும்பான்மை இருக்கிறதோ, எந்த கட்சி அதிக இடங்களில் ஜெயிக்குமோ, எந்த கட்சி அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்குதோ அந்த கட்சி தான் முக்கியமான முடிவுகளை எடுக்கும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி அந்த கட்சி முக்கியமான முடிவை எடுக்க அந்த கட்சியை விடவில்லை என்றால் அது அலையன்ஸுக்கு மிகப்பெரிய வீக்னஸாக இருக்குமே. அது காங்கிரஸ் தொடர்ச்சியாக அந்த பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். மத்திய பிரதேஷில் வந்து மத்திய அகிலேஷ் யாதவ் ஒரு 10 சீட்டோ 5 சீட்டோ இல்லை மத்திய பிரதேஷும் இதையும் இங்கே கம்பேர் பண்ணுவோம். இங்கே வந்து அவங்க செகண்ட் ஃபிடில் தான் பண்ணுறாங்க. ஹரியானா வந்து அவங்க மார்ஜினல் பிளேயர் தாங்க. ஹரியானாவில் வந்து ஆம் ஆத்மியை கூட வச்சிருந்தா கொஞ்சம் வேற. நீங்கள் கம்பேரிசனே தப்பாக பண்ணுறீங்க. ஹரியானாவில் அவங்க தனித்து ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. தனித்து ஒரு டிஸ்டன்ட் பாஸ்டில் தனித்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. மத்திய பிரதேஷில் தனித்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால். இப்போவும் 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஸ்லெண்டர் மார்ஜினில் ஆட்சிக்கு வந்தாங்க. வரலன்னுலாம் சொல்ல முடியாது. அதனால் மத்திய பிரதேஷில் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது வேற. அது இங்கே திமுக கிட்ட காங்கிரஸ் 60 சீட்டு கேட்டால் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி தான். அங்கே பீகாரில் அவங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் அவங்க இருப்பாங்க. அது போஸ்டரிங்காக இருக்கலாம், அதிக சீட்ஸ் வாங்குறதுக்கான போஸ்டரிங்காக தான் இருக்கலாம். ஆர்ஜேடியை விட்டுட்டு காங்கிரஸ் தனியாக போய் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு காங்கிரஸ்க்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. பீகாரை பொறுத்த வரைக்கும் கண்டெஸ்ட் ஏதாவது அந்த மாதிரி ஆச்சுன்னா அது பிஜேபிக்கு வந்து ஒரு கேக் வாக்காக இருக்கும். ஓகே சார். அதே போல் சிராக் பஸ்வான் என்ன சார் ரோல் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது? லாஸ்ட் எலெக்ஷனில் சிராக் பஸ்வானை வச்சு பிஜேபி ஒரு பெரிய அளவில் விளையாண்டாங்க. நிதிஷ் எங்கெங்கெல்லாம் வேட்பாளர் நிப்பாட்டினாரோ அங்கே வந்து சிராக் பஸ்வானை வந்து வேட்பாளர் நிப்பாட்ட வச்சாங்க. பாஜக நிற்கக்கூடிய தொகுதிகளில் வந்து சிராக் பஸ்வான் வந்து வேட்பாளரே நிப்பாட்டல. அந்த மாதிரியான ஒரு பிளேயை வந்து இந்த எலெக்ஷனில் வந்து செய்ய வாய்ப்பு இந்த எலெக்ஷனில் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன முறையே வந்து அவரை வந்து 2020 அவரை தனிமைப்படுத்தினாங்க. அவருடைய சித்தப்பாவை ப்ராப்பப் பண்ணி அவரை மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அவரை இது பண்ணாங்க. 24 தேர்தலுக்கு சித்தப்பாவை புறந்தள்ளிட்டு அண்ணன் மகனை கூட்டிட்டு வந்து அவருக்கு சீட்ஸ் கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சாங்க. ஸோ இப்போ அவரோட தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து நிதிஷனுடைய 12-13 எம்எல்ஏக்களும் இவர்களுக்கு மிகவும் தேவை. அதனால தான் கொஞ்சம் நிதிஷ் குமாரை வந்து ஓரளவுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் போக தான் இவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த 12 எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க, எம்பிக்கள் போயிட்டாங்கன்னா இங்கே அவங்களுக்கு பிரச்சனை வந்து. ஸோ இந்த பீகார் எலெக்ஷனை மையமாக வச்சு தான் 2 பட்ஜெட்லேயும் பீகாருக்கு ஏகப்பட்ட நலத்திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? எலெக்ஷனை சத்தியமாக நிச்சயமாக அதில் என்ன சந்தேகம் இருக்குது? எலெக்ஷனுக்காக மட்டும்தான் பீகாருக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிறது பட்ஜெட்டில். அதில் ஒன்று எந்த எலெக்ஷன், இன்னொன்று நிதிஷ்குமாரை சந்தோஷமாக வச்சுக்கணும். ஆந்திராவுக்கு கொடுக்கறது வந்து சந்திரபாபு நாயுடுவும் சந்தோஷமாக வச்சுக்கணும். ஏன்னா இவங்களுடைய ஆதரவில் தான் அந்த ஆட்சி இருக்குது. இவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா ஆட்சி இருக்காது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அது முடிச்சுட்டு நேராக வந்து பீகாரில் தான் வந்து அதையே வந்து தேர்தல் பிரச்சாரமாக அது வழக்கமாக அவர் பண்ணுறது தானே. தேர்தலில் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டியை நீங்கள் எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து மற்ற கட்சிகளுக்கு தான் விதி, பாஜகவுக்கு இல்லை. பாஜகவினர் வந்து காங்கிரஸ் அதை பற்றி பேசினா அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பிரதமர் பேசினா கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி வரவேற்று இது வந்து பண்ணுவாங்க. அது அவர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார்.
ஓகே. அதை ஒன்றும் ஏன்னா 2019 தேர்தல்லையே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பாலாகோட் ஸ்ட்ரைக்ஸையே வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் பண்ணாங்க. பட் இந்த முறை அது எந்த அளவுக்கு எடுபடும் தெரியல. ஓகே. ஏன்னா ஒன்று இவங்க நேஷ்னல் செக்யூரிட்டியை எலக்டோரல் இஷ்யூவாக மாற்றுறாங்கங்கிற ஒரு கிரிட்டிசிசம். இன்னொன்று பாலாகோட் ஸ்ட்ரைக்குக்கு அப்புறம் 2019 இந்த புல்வாமா, அதுக்கப்புறம் பாலாகோட் ஸ்ட்ரைக்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவினுடைய அந்த மிலிட்ரி ஆக்ஷன் இருக்குல்ல, இராணுவ தாக்குதல், அதன் மீது விமர்சனங்கள் அப்போ எழல. உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவிற்கு ஆதரவாக இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி சூழ்நிலை இல்லை. நிறைய நாடுகள் வந்து இந்தியாவுக்கு எதிர்ப்பான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னொன்று நம்மளுடைய அசட்ஸ், அதாவது நம்மளுடைய இராணுவ விமானங்களே பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, நம்ம இராணுவ தளபதிகளே சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும் பொழுது அப்போ அந்த எதிர்பார்த்த அளவிற்கு அந்த மிலிட்ரி ஆக்ஷன் வெற்றி பெற்றதா அப்படின்னு அந்த கேள்விக்குறி இருக்கும்போது அதை ஓரளவுக்கு அதை பெரிய அளவில் அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்கங்கிறது என்னுடைய கருத்து. ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அது ஆப்போசிஷன் வியூஸும் வரும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ட்ரம்ப் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் இருக்காரு. அவர் எப்போ என்ன பேசுறாருன்னு தெரியல. 16 முறை இது வரைக்கும் நான் தான் போரை நிப்பாட்டினேங்கிறது மட்டும் இல்லாமல் ட்ரேட்னால தான் இந்தியா நான் சொன்ன உடனே கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த டைமில் இவங்க ஏதாவது ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி பேச போய் அவர் ஏதாவது அங்கே அமெரிக்காவில் பேசி வாஷிங்டனில் பேசுறது இங்கே பீகாரில் ஏதாவது பிரச்சனை வருமோங்கிற பயமும் பாஜக. இப்போ இருக்கிற களத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ப்ளஸ் ஆர்ஜேடிக்கு கொஞ்சம் எட்ஜ் இருக்கு நாம எடுத்துக்கலாமா சார்? இல்லை, எட்ஜுங்கிறது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு நிச்சயமாக அது வந்து ஒரு எட்ஜாக இருக்கும். ஓகே. ஆனால் எலெக்ஷனில் வந்து நீங்கள் எட்ஜை வந்து நீங்கள் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னால் மட்டும்தான் யூகிக்க முடியும். இப்போதைக்கு எட்ஜ் இருக்கலாம். ஆனால் அந்த எட்ஜை ஈஸ் அவுட் பண்ணுற விஷயங்களெல்லாம் பாஜக தொடர்ந்து எல்லா மாநிலங்களையும் செயல்படுத்தி வர்றாங்க. பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அது எட்ஜை ஈஸ் அவுட் பண்ணுறாங்களா இல்லை எட்ஜை வந்து அவங்களால ஈஸ் அவுட் பண்ண முடியலையா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சிராக் பஸ்வான் அவருமே ஒரு முதல்வர் கனவுலலாம் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் இல்லை முதல்வர் கனவு. பட் அவர் தனியாக முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிறது வந்து பாஜக ப்ராப்பப் பண்ணாதான் ஆக முடியும். இந்த எலெக்ஷனில் வாய்ப்பு இருக்கு. பட் பாஜக அவரை ப்ராப்பப் பண்ணுறதுல பாஜகவுக்கு என்ன லாபம்? அவங்க கட்சிக்காக உழைத்தவர்கள் அந்த கட்சியை வந்து நிதிஷ்குமாரனுடைய அந்த செகண்ட் இன் கமாண்டில் செகண்ட் ஃபிடிலாக இருந்து இப்போ வந்து ஜேடியுவை விட அதிக சீட்ஸ் ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்கள ஓவர்லுக் பண்ணிட்டு இன்னொரு கட்சியிலேருந்து வந்த ஒருவரை முதலமைச்சராக்க வேண்டிய கட்டாயமோ அவசியமோ பாஜகவுக்கு இல்லைல்ல. ஸோ சிராக் பஸ்வான் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போது மத்திய அமைச்சராக இருக்கார், ராஜினாமாலாம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் பேசப்பட்டு இருக்கு. ராஜினாமா பண்ணுவார் இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது பிஜேபி முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. அவங்க அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களான்றது எனக்கு சந்தேகமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே. ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார். அதே போல் கர்நாடகா அங்கே வந்து சித்தராமையா முதல்வராக நீடிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்கு. நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 5 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவேன்னு அவர் சொல்கிறாரு. டிகே சிவகுமார் அவர்கள் என்ன கட்சி மேலிடம் முடிவு செய்தோ அதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்லியிருக்காரு. என்ன சார் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு கர்நாடகாவை பொறுத்தவரை? இல்லை, கர்நாடகாவில் பிரச்சனை என்னன்னா முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆசைப்படுபவர் டிகே சிவகுமார். ஆனால் காங்கிரஸ்க்கு சித்தராமையா அவர்கள் வந்து பெரும்பான்மையான எம்எல்ஏக்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதால் எனக்கு தான் முதல்வர் பதவின்னு வாங்கிட்டாரு. பட் இப்போ வந்து டிஸ்கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நிறைய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களுமே வந்து பொதுவெளியில் சென்று ஊழல் இருக்கிறது, இது இல்லாமல் அது பண்ண முடியல, காசு இல்லாமல் அப்படிங்கிற வெளிப்படையான விஷயங்கள்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் மாற்றினாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து சித்தராமையா வந்து ஒரு டஃப் பர்சன் டு ஹேண்டில். அதனால தான் அவங்க டிகே சிவகுமாரை கன்வின்ஸ் பண்ணுறாங்களே தவிர சித்தராமையாவை கன்வின்ஸ் பண்ண யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க காங்கிரஸில். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே 2 கட்சிகளை மாறி காங்கிரஸ்க்கு வந்தவர். ஸோ அதனால் அவர்கிட்ட காங்கிரஸ் லாயல்ட்டி எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. டிகே சிவகுமார் கட்சியினுடைய நபர், கட்சியிலே இருந்தவர், கட்சிக்காக உழைத்தவர். ஸோ அவர்கிட்ட லாயல்ட்டி எதிர்பார்க்கலாங்கிறதுனால தான் அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒரு 2.5 வருடத்துக்கு பிறகு நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் வரும்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அதற்கான வாய்ப்புகள் இப்போவும் இருக்குது, இல்லைன்னா நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன்.
டிகே சிவகுமார் தான் காங்கிரஸ் மிகப்பெரிய அசோட்டாக இருந்திருக்காரு. மற்ற மாநிலங்கள் இல்லைங்க, அது கரெக்டு. மற்ற மாநிலங்களில் அவர்கிட்ட ஃபினான்ஷியல் பவர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. ஆமாம். பட் அங்கே மாநிலத்தில் இப்போ சித்தராமையா அவர்களை வந்து முதல்வர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டால் அது ஆட்சி போயிடக்கூடாதுல்ல. ஓகே, ஒரு எடியூரப்பா பிரச்சனை மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை சித்தராமையா என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவாருன்னு தெரியாதுல்ல. ஸோ அவரை கான்ஃபிடென்ஸில் எடுத்துக்கிட்டு அவரையே நீங்களே ரிசைன் பண்ணுறீங்களா ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூன்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி அப்படி தான் அதை பண்ணுவாங்க. ஓகே, டக்குன்னு அவரை மாற்றிட்டீங்கன்னா அவர் என்ன மாதிரி முடிவெடுப்பார், அவருடைய ஆதரவாளர்கள் என்ன மாதிரி முடிவெடுப்பாங்க. இன்னொன்று அவர் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர். அதெல்லாம் பொலிட்டிக்கல் சென்சிட்டிவான ஒரு இஷ்யூஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும். டக்குன்னு அவங்க நினச்ச மாதிரிலாம் சித்தராமையாவை அவங்க எடுத்துட்டு, ஏன்னா திரு டிகே சிவகுமார் அவர் வந்து ஒரு உயர் வகுப்பை சார்ந்தவர், வந்து ஒரு ஒக்கலிக கம்யூனிட்டியை சார்ந்தவர். ஸோ அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு ஓபிசி கமிட்டி, அதுவும் ஒரு குர்பா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களை தூக்கி போட்டுட்டு இன்னொரு ஒக்கலிக்காக நீங்கள் கொண்டு வந்து உட்கார வைக்க முடியாது. ஓகே சார். சார், குறிப்பாக காங்கிரஸுடைய தேசிய தலைமை கார்கேவும் பதவியெல்லாம் மாற்றப்பட வாய்ப்பு இருக்கு, வேற ஒருத்தர் வருவார் மாதிரிலாம் சொல்றாங்க. அவருக்கு இது இருக்குல்ல, டென்யூர் இருக்கு. ஓகே, அது என்னன்னா அவர் ஹைகமாண்ட் டிசைட் பண்ணுன்னு சொன்னார். ஹைகமாண்டுங்கிறது அவரும் தான், அதுதான் அவர் சொல்றாரு. ஹைகமாண்ட் டிசைட் பண்ணால் அது ஒன்றும் கர்நாடகாவில் டிசைட் பண்ணுறது இல்லை. மந்திரிகளும் அமைச்சர்களும் இங்கே இருக்கிற முதலமைச்சரும் டிசைட் பண்ணுறதில்ல. முதலமைச்சர் மாற்றம்ன்றது வந்து டெல்லியில் ஹைகமாண்ட் டிசைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது வந்து நான் ஹைகமாண்ட் இல்லை, சோனியா காந்தி தான் ஹைகமாண்டுன்னு பிஜேபி அதை இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. அப்படி இல்லை, அவர் சொன்னது ஹைகமாண்ட் டிசைட் பண்ணிக்கோன்னு சொன்னார். ஹைகமாண்ட் அவரும் தான். அதை அவங்க டிசைட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கணும். பட் கர்கே அவர்களை மாற்றுவார்கள், அவருடைய பதவி காலம் முடிந்த பிறகு வேணால் நீங்கள் பார்க்கலாம். ஓகே சார். சார், குறிப்பாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய தலைமை, அந்த தலைவருக்கான பதவி இன்னைக்கு வரைக்கும் போடாமலே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஏன் சார் பிரச்சனை, என்ன காரணமாக? இப்போ போன வருஷம் விஜயதசமியில் போட்டுருவோம் அப்படி இப்படின்னாங்க. இல்லை, அவங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதை பண்ணணும்னு நினச்சாங்க, பண்ண முடியல. அதன் பிறகு இப்போ ஜனவரியில் ஆரம்பித்தாங்க. நிறைய அவர்களுக்குள் அவங்க கட்சிக்குள்ள இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இப்போது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வேற நடுவில் வந்ததுனால அவங்களால அந்த விஷயங்களை சரியாக பண்ண முடியல. ஸோ இப்போ எல்லா மாநில தலைவர்களையும் மாற்றி கொண்டு வருகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ புது தலைவரை போட்டுருவாங்க அப்படிங்கிறது தான். கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும் அந்த ப்ராசஸ். ஓகே, யார் சார் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது தெரிலங்க. பிஜேபியில் ஸ்பெகுலேட் பண்ணுறது வந்து ஒரு வேஸ்ட்டு விஷயம். அவங்க யாரை கொண்டு வருவாங்கன்னு தெரியாது. ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக நான் பிஜேபி இஷ்யூவில் நான் ஸ்பெகுலேட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க ஒரு சர்ப்ரைஸ் த்ரோ பண்ணுறதுல தான் பிஜேபியினுடைய லீடர்ஷிப் இருப்பாங்க. குறிப்பாக அண்ணாமலை அவர்களே வந்து ஒரு தேசிய பொதுச் செயலாளராக வாய்ப்பு இருக்கு. இல்லை, தேசிய பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு, அது யாருமே மறுக்கலையே. ஏன்னா இங்கேருந்து ஸ்டெப் அப் பண்ணால் மேலே உயர்ந்த பதவி தான். இல்லை, அவருக்கு ஒரு தேசிய பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஏதாவது கொடுக்கலாம், இல்லை ஒரு புது போஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி எல்லா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லியும் கொடுக்கலாம். நான் அவருக்கு ஓரளவுக்கு ஆதரவு, அவருக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பேஸ் வந்து எல்லா இடத்துலையுமே போகிற இடங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அப்படி ஒரு விஷயங்கள் அண்ணாமலை அவர்களுக்கு பதவி கொடுக்கறது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அது அவங்களுக்கு டிவிடென்ஸை தான் கொடுக்கும். சார், அப்படி தமிழ்நாடு அரசியலுக்கு வரலாம் சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி ஆன் பேப்பர்ஸ் தான் ஸ்ட்ராங்கான கூட்டணின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவை ரொம்ப வந்து ஒரு விரோதியாக தான் பாஜக பார்க்குறாங்க. ஒரு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் சிஎம் வந்து ஒருங்கிணைப்பது, ஆல் ஓவர் இந்தியா ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போகுதுன்னு பாஜகவுக்கு த்ரெட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு எம்.கே. ஸ்டாலின். ஸோ அதன் காரணமாக ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்கக்கூடாதுங்கிறது தான் பாஜகவுடைய எண்ணம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி கிட்ட அவங்க வந்து ஒரு கீழே பணிஞ்சு தான் போய் ஆக வேண்டிய கட்டாயம் வந்து பாஜகவுக்கு இருக்குது. இருந்தாலும் எடப்பாடியை ஏன் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏன் வந்து ஆம்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த கூட்டணி ஆட்சி இப்படிங்கிற ரீதியில் ஏன் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கேவுக்கு பிரச்சனை கொடுக்கணும்? ஏடிஎம்கேவை வீக்கன் பண்ணணும், அவ்வளோதானே. ஆனால் டிஎம்கே ஆட்சியில் இருக்கக்கூடாதுல்ல. அது பரவாயில்லைங்க, அது இருந்துட்டு போகுது. டிஎம்கே இன்னொரு முறை வந்தால் பிஜேபிக்கு என்ன பிரச்சனை? அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் எய்ம் வந்து டிஎம்கேவை ஆட்சி கட்டிலேருந்து இறக்கணும். லாங் டேர்ம் கெயின் வந்து ஏடிஎம்கேவை காலி பண்ணிவிட்டு ஏடிஎம்கே இடத்துல அவங்களோ இல்லை யாரோ ஒருத்தர் வரணும். ஒரு திராவிட கட்சியே இல்லாமல் பண்ணணுங்கிறது அவங்க, அப்போ தான் நம்ம வளர முடியும். அவங்களுடைய ஓரளவுக்கு கொள்கையில் உடன் போடுறவங்க அதிமுக அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க.
சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா என்னுடைய கேள்வி என்னவென்றால், இவ்வளவு பேசுறாங்க, ஆனா அதிமுகவிலிருந்து பதில் எப்படி வருது? பெரும்பான்மை ஆட்சின்னு ஒரே பதில் தான் வருதே தவிர, அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்களா, அதற்கான பதில் என்ன? பெரும்பான்மையான இடத்துல ஆட்சியை வந்து அதிமுக தான் பிடிக்குங்கிறாரு. அதிமுகவை யாராலும் கபலீகரம் பண்ண முடியாதுன்னு சொல்றாருல. இபிஎஸும் வந்து இன்டைரக்டா அமித்ஷாக்கு தான் சொல்றாரு. இவங்க என்னன்னா ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அங்க பிரச்சனை. இப்போ இவங்க ஒரே வீட்டுக்குள்ள வெளியில இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை யாருமே இல்லை. ஒரே வீட்டுக்குள்ள இருந்து சண்டை போட்டுக்கிறது தான் வந்து ரெண்டு கட்சிக்குமே பெரிய பிரச்சனை. இது வந்து இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகாது. ஓகே, அதான் முதல்லன்னு சொல்லிட்டு வரேன். ஸ்ட்ராங் தான், அரித்மெட்டிக்கலி ஸ்ட்ராங் தான். இவங்க ஒன்னா சேர்ந்தாங்கன்னா 2024 எலெக்ஷன் ரிசல்ட்ஸை நீங்க அப்படியே எடுத்து போட்டீங்கன்னா ஓரளவுக்கு இவங்க வெற்றி பெறலாம். ஆனா இவங்களால அந்த ஜெல் பண்ணி கீழே போய் மக்களை சந்திச்சு இவங்க ஒருங்கிணைந்து ரெண்டு பேருக்கும் இவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு இவங்க ஓட்டு போடுவாங்கங்கிறது தான் இங்க கேள்வி. ஓகே, ஏன்னா கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்றது கூட்டணி ஆட்சி இல்லை, பெரும்பான்மை ஆட்சின்னு இவங்க சொல்லும் போது அங்கே பிரச்சனை வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவாளர்கள் எல்லாம் இப்பொழுது வந்து இந்த திருபுவனம் லாக்அப் டெத்தில் ஏன் வந்து பாஜக போராட்டமே பண்ணல, அதிமுகவோடு இணைந்து ஏன் இவ்வளவு லேட்டாக போராட்டம் பண்ணுறாங்கங்கிற கேள்விகள்லாம் வைத்து கொண்டிருக்கிறார். ஓகே, பாஜக செயலிழந்து விட்டது கட்சியாக. அண்ணாமலை இருந்திருந்தால் முதல் ஆளாக அவர் போயிட்டு அஜித்குமார் வீட்டில் அவங்க அம்மாவை போய் பார்த்துருப்பாரு அப்படிங்கிற. ஏன்னா ஆப்போசிஷன் இதில் கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை 2 நாள் ஆப்போசிஷன் பங்கிள் பண்ணதுனால தான் சிஎம் வந்து ஒரே ஃபோன் கால் பண்ணி அந்த இஷ்யூவை வந்து டைல்யூட் பண்ணிட்டாங்க டிஎம்கே. ஓகே, அதுவும் இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு வேற கொடுத்துட்டாங்க. சிபிஐ விசாரணைக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் சிஎம் பேசி சாரி கேட்டது வந்து அதனால அந்த உயிர் வரப்போவதில்லை, அது வந்து தாமதமான ஒரு ஆக்ஷன் தாங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பேரிசனில் பண்ணும்போது சாத்தான்குளம் இஷ்யூவில் என்ன ஆச்சு, ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஸ்டெடியாக நின்னாங்க. இல்லை இது கஸ்டோடியல் டெத் இல்லை, 9 நாள் கழிச்சு தான் எஃப்ஐஆரே போட்டாங்க. கஸ்டோடியல் டெத் இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லையா சொன்னாங்க. முதல்வர்னுடைய அறிக்கையில் ஹார்ட் அட்டாக்கு உடல்நலக் குறைவுங்கிற வார்த்தைகள் தான் இருந்தது. அந்த மாதிரி விஷயங்களை திமுக அரசு முதலமைச்சரினுடைய வார்த்தைகள்ல இல்லை, இது தப்பு, இதை தவறு செய்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அந்த வித்தியாசம் வந்து இந்த 2 ஆட்சிக்கும் ஓரளவுக்கு இருக்கு. ஆனால் லாக்அப் டெத்ஸே வரக்கூடாதுன்னு அன்னைக்கு போராடின திமுகவுக்கு இதை பற்றி வாய் திறப்பதற்கு 2 நாள் ஆனது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஓகே, முதல்ல அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா முதல்வனுடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப லூஸாக தான் இருந்தது. அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷனாக கொடுக்கல. அதன் பிறகு மேபி அவங்க ரியலைஸ் பண்ணி இமீடியட்டாக அவங்க அம்மா கிட்ட பேசி அந்த வீடியோவை போட்டு உடனே டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணதுனால ஓரளவுக்கு அவங்களால அந்த இஷ்யூவை டைல்யூட் பண்ண முடிஞ்சிருக்கு. பட் ஆப்போசிஷன் இது பெரிய அளவில் எடுத்திருக்கணும். கரெக்ட். முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இல்லாமல் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருந்தால் திங்கட்கிழமை காலை திருபுவனம் சென்று சாத்தாங்குளத்துக்கு போன மாதிரி நிச்சயமா 25 லட்சம் கட்சியில இருந்து கொடுத்து பணத்தை விட்டுருங்க, பணம்லாம் அவர் அவர் போய் அங்க உட்கார்ந்துருப்பார். ஆமா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போயிட்டு அந்த ஒரு ஸ்பாட்ல உட்காரும் போது மீடியாவோட அட்டென்ஷன் முழுக்க முழுக்க அங்கதான் இருக்கும். எஸ், இங்க ஈஸியா மீடியாவை பிளேம் பண்ணிட்டு போயிடலாம். பட் நீங்க வந்து ஆப்போசிஷன் லீடர்ஸ் யாருமே அங்க போய் பார்க்காம இன்ஃபர்மேஷனே இல்லாம மீடியா மட்டும் அந்த ஸ்டோரியில எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? அப்போ மீடியாவை ஃபீட் பண்ண வேண்டிய கட்டாயம் கடமை யாருக்கு இருக்கு? எதிர்கட்சிகளுக்கு தானே இருக்கு. தூத்துக்குடி இஷ்யூவில் செவ்வாய்க்கிழமை காலை துப்பாக்கிச் சூடு நடக்கிறது. புதன்கிழமை காலை வந்து முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் வந்து அங்கே இருக்கிறாரு. டிடிவி தினகரன் அங்கே போறாரு. அதிமுக தலைவர்கள் மட்டும்தான் அங்கே வரவில்லை. அப்போ அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்போ கூட வந்து எதிர்கட்சி தலைவர் நிச்சயமா போயிருக்கணும். ஓகே, அவர் ஒரு வாய்ப்பை நழுவ விட்டார். நிச்சயமா போயிருக்கணும். நாங்கள் இப்போ என்ன அரசியல் பண்ண மாட்டோம்னு சொல்கிறதெல்லாம் ஓகே, அக்செப்டட். பட் நீங்கள் அங்கே போய் நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க. அங்கே போய் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுங்கள். அங்கே போய் அந்த குடும்பத்துக்கிட்ட நாங்கள் உங்களுக்காக கேஸ் போடுறோம்னு சொல்லிட்டு வாங்க. அந்த குடும்பத்தையே நாங்கள் பார்க்க மாட்டோம். சரி, இப்போ என்ன அரசியல் பண்ண மாட்டோம்னு சொன்னீங்களே, ஏன் மறுநாள் ஃபோன் பண்ணி பேசுனீங்க? இது வந்து இது எல்லாமே பெர்செப்ஷன் தாங்க. ஓகே, ஏன் சார் ஏடிஎம்கே மிஸ் பண்ணுறாங்க? ஒரு பெரிய இஷ்யூ சாத்தான்குளம் மாதிரி ஆக்கியிருக்கலாம் தாங்க பதில் சொல்லணும். இல்லை, சாத்தான்குளம் மாதிரி ஆக்கணும், அரசியல் பண்ணுங்கன்னெலாம் யாரும் சொல்ல வேண்டியது என்னென்னா சாத்தான்குளம் முழுவதுமாக டிஎம்கே பொலிட்டிசைஸ் பண்ணாங்க. அது இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் இங்கே பிரச்சனை என்னென்னா
ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. திமுக அரசு வந்து தவறு இழைக்கிறதுன்னு சொல்றீங்க. அவங்க உண்மையிலே தவறு ஒரு விஷயத்துல தவறும் பொழுது அதை ஏன் மக்களுக்கு சுட்டி காட்ட நீங்க தயங்குறீங்க, இல்ல சுட்டி காட்ட மாட்டேங்கிறீங்கிறது தான் கேள்வி. ஒரு ஆப்போசிஷனா உங்கள் கடமை என்ன? கோர்ட்டுக்கு போறது மட்டுமா? களத்துக்கு வரணும்ல. நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க, கோர்ட்டு வந்து ஜுடிஷியல் என்கொயரி போட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரமே வந்து முதலமைச்சர் சிபிஐக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டார். திருப்பி நீங்களும் ஃபோன் பண்ணி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தானே தள்ளப்பட்டீங்க. அப்போ அந்த விஷயத்த நீங்கள் மண்டேவே 2 ப்ராங் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணியிருக்கலாம்ல. கோர்ட்டுக்கும் போவோம், நாங்கள் அங்கேயும் களத்துலேயும் போய் போராடுவோம்னு போயிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லைல்ல. அன்னைக்கு பின்ன அரசியல் பண்ண மாட்டோம்னு 3 நாளைக்கு முன்னால் சொல்கிறீங்க, இன்னைக்கு போராட்டம் பண்ணுறீங்க. அப்போ என்ன அது? அப்போ ஆப்போசிஷனில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸே இல்லைன்னு அர்த்தமா? ஓகே. ஏற்கனவே சொன்னதா, கள்ளக்குறிச்சியில் கரெக்டாக ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்ட அதிமுகவுக்கு ஏன் இது போன்ற விவகாரங்களில் எதிர்க்கட்சியாக செயல்பட முடியவில்லை? அவங்க எதிர்க்கட்சியாக பெருமளவில் செயல்பட்டதில்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய கரிஸ்மால அவங்க திருப்பி ஆட்சிக்கு வருவாங்க. ஆனால் அந்த கரிஸ்மா இன்னைக்கு ஏடிஎம்கேல யாருக்கும் கிடையாது. அதை அவங்க உணரணும் முதல்ல. கருணாநிதியினோட கரிஸ்மா எனக்கு இல்லைன்னு உணர்ந்ததுனால தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தினம் தினம் போராட்டம் பண்ணார். தன்னை எதிர்க்கட்சி தலைவராக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி என்னுடைய பர்ஃபார்மன்ஸில் தான் நான் முதலமைச்சர் ஆகணும், ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அப்பாவுடைய திறமை இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. கரிஸ்மா இல்லைன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவங்க அந்த 5 வருஷம் அந்த எதிர்க்கட்சியாக தீவிரமாக செயல்பட்டார்கள். அதை ஏடிஎம்கே பண்ணணும் இல்லை. ஏடிஎம்கே பெரிய அளவில் மிஸ் பண்ணுறாங்க. பண்ணலை. இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதையும் மிஸ் பண்ணிட்டு தானே உட்காந்துட்டு இருக்காங்க. பாஜக கூட நயினார் நாகேந்திரன் கூட அறிக்கை மட்டும் தான் கொடுத்தாரே தவிர அவருமே கூட களத்து இல்லை. இவங்க எல்லாருமே அறிக்கை தான் கொடுக்குறாங்க. இந்த விஷயம் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்குமே அறிக்கை தான் கொடுக்குறாங்க ஆப்போசிஷன் லீடர்ஸை ஃபீல்டில் பார்க்க முடியல. இன்னைக்கு நீங்கள் ஃபீல்டில் இந்த விஷயம் இல்லைங்க, பொதுவாகவே தமிழ்நாட்டில் இப்போ ஃபீல்டில் இருக்கிறது யாருன்னா முதலமைச்சர் மட்டும்தான் டெய்லி டிவியில் தெரியுது. வேற எந்த கட்சி தலைவர் வந்து டெய்லி சுற்றுப்பயணம் போகிறாரு சொல்லுங்க? எடப்பாடி இப்போ போகிறாரு சார். அடுத்த வாரம் தானுங்க அப்போ போகிறாரு. இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு கேட்குறேன் நான். முதலமைச்சர் வந்து போன நவம்பர்லேருந்து மாவட்ட வாரியாக ரிவ்யூ மீட்டிங்ஸ்க்கு போயிட்டு இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு 4 ப்ரோக்ராம் மெட்ராஸில் அட்டன் பண்ணுறாரு. அவருடைய முகம்தான் டிவிகளில் தெரிகிறது. எதிர்க்கட்சியினருடைய முகம் எப்படி தெரியும்? நீங்கள் பேட்டி கொடுக்கணும். நீங்கள் வந்து இன்னொன்று, அதிமுக வந்து ஊடக விவாதங்கள்லேயே கலந்து கொள்வது, மீடியா மேனேஜ்மெண்ட்டில் பெரிய லெவலில் நீங்கள் மீடியாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஓகே, பட் ரொம்ப காலம் நீங்கள் மீடியாவே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எடுப்படாது. ஓகே. திமுகவினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மக்கள்கிட்ட கேட்கும் போது பாஜக அனுப்புகிறாங்க, டிவிக்கே அனுப்புகிறாங்க. அப்போ நீங்கள் தான் மிஸ் அவுட் பண்ணுறீங்க. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே. விஜய் வேற களத்துக்கு போயிருக்காரு சார், எப்படி சார் பார்க்குறது? இல்லை, விஜய் களத்துக்கு எல்லா ஆப்போசிஷன் லீடர்ஸுமே போகணும். விஜய் வந்து அங்கே போனது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணோன்னா, போராட்டம் ஏதாவது பண்ணாங்கன்னா அவர் போய் கலந்துக்கணும். ஓகே. இந்த நான் போயிட்டு வந்துட்டேன், அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டேன், அதோட முடிஞ்சுது என் கதைலாம் இருக்கக்கூடாது. அரசியலுக்கு வந்துட்டால் முழுவதுமாக அந்த போராட்ட களத்துக்கு போகணும். அவருக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும், ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும். ஓகே. அதுதான் ஒரு எதிர்க்கட்சியினுடைய. இன்னொன்று, விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் எடுத்தால் அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ். ஓகே. வரும்போதே அவர் வந்து ஒரு எண்ணத்தோட மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோட வராரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு பாசிட்டிவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவருமே மிஸ் பண்ணுறாரு. அவருமே அறிக்கை கொடுத்து ஒரு 3 நாள் கழிச்சு தான் அவருமே தான் சொன்னேன். நான் எல்லா எதிர்க்கட்சிகளும் இதை வந்து ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஓகே. திமுக எதிர்க்கட்சியாக இருந்ததுன்னா ஞாயிற்றுக்கிழமை வெளியில் வந்ததா, திங்கக்கிழமை காலைல அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அவங்க ஆட்களை அனுப்பிச்சு வீடியோ போட்டிருப்பாங்க. திங்கக்கிழமை காலைல எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தது, அவர் போயிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து திமுக கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எனக்கு நான் பத்திரிகை துறைக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் பெஸ்ட் ஆப்போசிஷன் லீடருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்டாலின் தான், மு.க. ஸ்டாலின் தான். வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.